சிந்திப்போமே. 1640 சொல்லா ஒன்று நன்னியதே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். அத்வைதம் என்ற சொல்லின் பொருள் ஒன்று இல்லை என்பதை உணர்த்த. ஒன்று என்று சொல்வது உயிரே என்பதை உணர்த்த திருவுளம் கொண்டான் அழகிய தில்லை கூத்தன். அதற்காக பஞ்சாக்கர தேசிகனாக உருவம் கொண்டு திருவாவடுதுறையில் எழுந்தருளினான். அடியேனை நோக்கி உனக்கு முதன்மை இல்லை என்றான். அதுவரையிலும் எனக்கு முதன்மை உண்டு என நினைத்து கொண்டிருந்த நான் அவன் உபதேச நெறியில் வழுவாமல் நின்றேன். தன் முனைப்பு ஒழிந்தேன். நல்வினை தீவினைகளும் அவற்றின் பயன்களாகிய இன்ப துன்பங்களும் இல்லாமலே போயின. வாக்கால் சொல்ல இயலாத ஒரு சுக அனுபூதி, பேரானந்தம், சிவானந்தம் கூடியது. இப்படியாக பஞ்சாக்கர நெறி நின்றால் பேரானந்தம் பெறலாம் என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். பாடலை காணலாமே. ஒன்று இல்லையாக உயிர் உளதாக உருவம் கொண்டு தென் தில்லை ஆடி துறை செயல் பஞ்சாக்கரவன் சென்று நின்று இல்லை ஆதி என்றான். இன்று யான் சென்று நின்றிடலும் நன்று இல்லை தீயதும் இல்லை சொல்லா ஒன்று நன்னியதே. சொல்லா ஒன்று நன்னியதே. இப்படியாக ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் 3வது பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். பஞ்சாக்கர நெறி நிற்போம், நாணை இழப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.